விந்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினால் நாடளாவிய ரீதியில் போதைப்பொருளுக்கு எதிரான செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு அங்கமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல்திட்ட நிகழ்வுகள் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் அவர்களின் தலைமையில் மாவட்ட போதைப்பொருள் முத்தடுப்பு உத்தியோகத்தர் பி தினேஷ் ஏற்பாட்டில் காந்தி பூங்காவில் நேற்று 1ஆம் தேதி இடம்பெற்றன. இதன்போது விற்கின்ற அடிமையான அனைவருக்குமான அறிவித்தல் அகன்று செல் எனும் வாசகத்தினை மையமாக கொண்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல் திட்டத்துடன் இணைந்து போதைப்பொருள் தடுப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதுடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் துண்டு பிரசுரங்கள் சுவரொட்டிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் போதைப் பொருளுக்கு எதிரான வாசகம் கொண்ட ஸ்டிக்கர்கள் பேருந்துகள் முச்சக்கர வண்டிகளில் ஒட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். எமது நாட்டின் வளமான மாணவர்கள் இளைஞர் யுவதிகளின் வாழ்வை சீரழிக்கும் போதைப் பொருள் பற்றிய தகவல்களை 1818 எனும் இலக்கத்தினூடாக வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் போலீஸ் உயர் அதிகாரிகள் போதைப்பொருள் முத்தடுப்பு உத்தியோகத்தர்கள் சாரண மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியாக தேசிய வேலை திட்டத்தின் 2வது கட்டம் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்றது. ஆரம்பம் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வாரம் போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமான வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் போதைப்பொருளை கட்டுப்படுத்துகிற பணி பெரும்பாலான போலீஸையும் சார்ந்திருக்கிறது. இன்றைய முதல் நாள் அவர்களோடு இணைந்து பொதுமக்களை தொடர்புட தெளிவுபடுத்துவதற்கான துண்டு பிரசுரங்கள் ஸ்டிக்கர்கள் ஒட்டும் நடவடிக்கை துண்டு பிரசுரம் விநியோகிக்கும் நடவடிக்கை இடம்பெற்றது. உண்மையில் போதைப்பொருளில் இருந்து பலர் அதற்கு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பட்டு அல்லது அடிமைப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு விருப்பம் இருக்கும் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று. ஆனால் அந்த வழிவகைகள் தெரியாமல் இருப்பார்கள். தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூட ஒரு புனர்வாழ்வு நிலையம் ஒன்று செயற்பட ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனவே யாராவது தங்கள் பாதிப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்பியவர்கள் வாலண்டியராக தாங்களே முன்வந்து அதில் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்குரிய ரகசியங்கள் பாதுகாக்கப்பட்டு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட தயாராக இருக்கின்றது. சொன்னபடி செயற்கையான கட்டுப்பாடு ஒன்றை உருவாக்குற நிலைமை ஒன்று காணப்படுகிறது. நேற்று இன்று பெட்ரோலிய கூட்டுத்தாபன அவர்களுடன் கலந்துரையாடிய பொழுது ஏற்கனவே ஊடகங்களில் வந்திருந்தது பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர்கள் அறிவித்த ஒரு மாதத்துக்கு மேற்பட்ட தேவைப்பாடு தற்பொழுது இருக்கின்றது என்று. அதைவிட இன்று சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்கள் விநியோகத்தை மேற்கொள்வதில்லை. என்றால் பாவனை குறைவாக இருக்கின்ற காரணத்தால் நமக்கு இப்பொழுது. ஆனால் இன்று இந்த இடங்களில் கோரிக்கை அந்த கேள்வி கூடுதலாக இருக்கின்றால் அதற்கான இன்று கூட விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் தொடர்ந்து விநியோகம் நாளை போயா தினமாக இருந்தாலும் அது சாதாரணமாக இடம்பெறத்தான் இருந்தது. இன்று விசேடமாக விநியோகிக்க இருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் அவசரப்பட்டு போய் வரிசையில் நின்று செயற்கை தட்டுப்பாட்டுகளை உருவாக்க தேவையில்லை. மட்டக்களப்பு மாவட்ட
பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு கூட தங்களிடம் இருப்பதாக சொன்னார்கள். ஞாயிற்றுக்கிழமை என்ற காரணத்தால் தான் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த விநியோகத்தை செய்யாமல் இருந்தார்கள். ஆனால் அதையும் செய்வதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அதைவிட அந்த பிராந்திய முகாமையாளர் குறிப்பிட்ட சமூக சந்தையிலிருந்தும் பவுசர்களை தான் பெற்றுக் கொள்வதற்காக விசேடமாக கதைத்திருப்பதாக. எனவே அவசரப்பட்டு போய் வரிசையில் நிற்க வேண்டியதில்லை, தாராளமாக கிடைக்கப்பெறும். இன்னும் இது வந்து பொது பிரச்சனை, மட்டக்களப்புக்கோ இல்லை இலங்கைக்கோ உரிய பிரச்சனை இல்லை, உலகம் முழுக்க பெற வேண்டிய பிரச்சனையை நாங்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஏற்கனவே நாங்கள் எல்லாரும் பொருளாதார தடை காலங்களில் இவ்வாறான நிலைமைகளை எதிர்கொண்டு அதற்கு இருந்து வந்தார்கள். எனவே பெருமளவில் இதை பற்றி பதட்டப்பட வேண்டியதில்லை. வருகின்ற நிலைமையை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதற்குரிய நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.